இவ யாருமே நோயாளி கிடையாது. என்கிட்ட வர ஒவ்வொருத்தரும் என்னுடைய நண்பர், என்னுடைய குடும்ப உறுப்பினராகவே ஆயிடுறாங்க. அவங்களாம் அப்படி தான் பார்க்குறாங்க. என்ன அப்பாவை பார்க்குறாங்க, அண்ணாவை பார்க்குறாங்க, தம்பி அப்பா பிள்ளையா பார்க்குறாங்க. ஜீன்ஸ் மாறும்பொழுது அவங்களுடைய உயிர்ப்பும் மாறலாம், அவங்களுடைய எக்ஸ்பைரி டேட்டும் சேஞ்ச் ஆகலாம். நமக்கு மீறி ஒரு இறைவனுடைய இன்டர்வென்ஷன், இறைவனுடைய ப்ரெசன்ஸு, அவருடைய கைடன்ஸ், அவருடைய வலியுறுத்தல், அவருடைய வழிகாட்டுதல், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். இது நம்ம மனம் ரொம்ப கூம்பி இருக்கு, ஆனால் அது நல்ல தாமரை மாதிரி இப்படி மலர்ந்து இருக்கணும். ஏன் அது கூம்பி இருக்கு, எப்படி அதை மலர செய்யலாங்கிறதுக்கு ஒரு 4-5 கருத்துக்கள் சொல்லுவார். உதட்டால் பேசக்கூடாது, உள்ளத்தால் பேசணும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகுங்கிறாங்களே, அதை என்னுடைய ஒவ்வொரு நோயாளியும் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ என்னோட பிணைப்போடு இருக்காங்க. நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது. ஓகே, அதுதான் நம்மளை கைட் பண்ணுறது. நம்மளுடைய இதெல்லாம் மீறி ஒன்று இருக்குங்கிறத உணர்ந்து அவனோட இதனால தான் நம்ம இயங்குறோங்கிற உண்மையை உணர்ந்துட்டு அகங்காரம் இல்லாமல் மலர்வாய் மனமே. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே டாக்டர் எங்கள் ஐயா டிஜேஎன் ஐயா சொன்னது வந்து ஊர்ஜிதப்படுத்துது. ஓ அப்படியா? அது என்ன அப்படின்னா, அவர் சொல்லுவாங்க, பெரியவர் சொல்லுவார், ஆற்றல் களம்னு ஒன்று இருக்கும் மேலே, அது உன்னை அறியாமல் தொடர்பு கொள்ளும் போது அந்த வார்த்தைகள் வந்து விழும் அப்படின்வார். நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கண்ணதாசன் ஐயாவை பற்றி நான் சொன்ன பாருங்க. அப்போ இந்த நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அந்த பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோரும், அது பைபிளிக் வேர்டு. அது அப்போது கண்ணதாசன் ஐயா படிக்கலையா, அதெல்லாம் படிக்கலை. அந்த அப்போ எங்கள் ஐயா கேட்டாராம், எங்கள் இதெல்லாம் பைபிள் இதில் வருமே, எனக்கு தெரியாது அப்படின்னாராம். அப்போ அங்கே வந்து விழுந்தது பாருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அதே போல் நீங்கள் இப்போ அந்த உமையோடு இருந்ததும் ரமணர் உள் உணர்ந்ததுன்னு சொல்கிறதும் இப்போ அதெல்லாம் அமைஞ்சதுன்னா, அப்போ அந்த ஆற்றல் களத்தோடு தொடர்பு வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை நான் அதில் கூட சொல்லுவேன், சிலர் வந்து ஆற்றல் களத்தோடு தொடர்பு கொள்ளணும், சில நல்ல விஷயங்களுக்காக அந்த ஆற்றல் களம் கீழே இறங்கி வந்து சில பேரோடு தொடர்பு கொள்ளும் அப்படின்னு. அப்படிதான் உங்களுக்கு இருக்கு, அப்படிதான் உங்களுக்கும் இருக்கு. அதனால தான் இந்த வார்த்தைகள் அது உள்ள போய். ஆனாலும் இதில் பாருங்க, உங்களுடைய ஒரு தனம் என்ன சொன்னாலும் உள்ள வந்து கற்பகம்பால சொருகிட்டீங்க. உண்ணாமலே பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கற்பகம்பாலோட இது வந்திருக்கு. அற்புதம் டாக்டர். இதில் இப்போது டாக்டர், இப்போ நம்ம ஆன்மீகமாக சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் கலந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் டாக்டர். இப்போ அந்த டாப்பிக்கை இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, அந்த பிறக்கும் போதே அந்த உயிர் அந்த அணுவில் வந்து தட் எக்ஸ்பைரி டேட் மாதிரி அந்த நாள் குறிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவான ஒரு கருத்து இருக்கு. இந்த டைம்னா இந்த டைம், அது மாற்ற முடியாது, நீங்கள் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க டாக்டர். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க, மருத்துவம், நவீன மருத்துவங்கள் வந்தது, தே கேன் ஏபிள் டு எக்ஸ்பேண்ட் தட் லைஃப் எனர்ஜி, யூ கேன் ஏபிள் டு மேக் இட் லிட்டில் லாங்கர் அப்படின்றாங்க. இப்போது ஒரு டாக்டராக இருந்து இன்னும் இது வந்து இந்த டைம்னா இந்த டைம் தான், பட் ஒரு கற்பகதாசனாக இருந்து நீங்கள் பார்க்கும்போது எப்படி அந்த லைஃப் எனர்ஜி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இது என்ன, இதனோட தியரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹவ் டு யூ சீ திஸ்? எப்படி பார்க்குறேன்னா, they are talking about ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இல்லையா? ஓகே. இப்போ ஜீன்ஸையும் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு இன்ஜினியரிங் நடக்குது இல்லையா? ஸோ அப்படி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலம் ஜீன்ஸோடைய வடிவமைப்பு, அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் அதையே மாற்றி அமைச்சா மேபி அதை லாஞ்சிட்டியும் மாற்றலாமா? எனக்கு வேறு மாதிரி சொல்ல தோணலை. இப்போ எல்லாமே சாத்தியமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலம் இப்படி மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலம் பல நோய்களை அவாய்ட் பண்ணுறது. இப்போ ஜெனட்டிக்காக பாரம்பரியமாக வர நோய்கள், ஆஸ்மா உள்பட பல நோய்கள்லாம் இருக்கு இல்லையா? பல விதமான மயோபதிஸ் இருக்கு, அதெல்லாம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலம் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அதெல்லாம் ஜீன்ஸ் தானே. அப்படி பார்க்கும்பொழுது ஒருத்தருடைய லாஞ்சிவிட்டி எவ்வளோ வருஷம் உயிரிழப்பா அப்படிங்கிறத ஜீன்ஸ் மாறும்பொழுது அவங்களுடைய உயிர்ப்பும் மாறலாம், அவங்களுடைய எக்ஸ்பைரி டேட்டும் சேஞ்ச் ஆகலாம். அப்படி பார்க்கலாம். நான் அப்போ கூட எப்படி பார்க்க தெரியுமா, இது வந்து நமக்கு மீறி ஒரு இறைவனுடைய இன்டர்வென்ஷன், இறைவனுடைய ப்ரெசன்ஸு, அவருடைய கைடன்ஸ், அவருடைய வலியுறுத்தல், அவருடைய வழிகாட்டுதல், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். இது இந்த மெடிக்கல் நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை அழகாக குறிப்பிட்டீங்க, அதாவது இந்த மனச்சுருக்கம் கூட சுவாச சுருக்கம் அப்படின்னீங்க ஒரு வார்த்தை, போன முறை கூட பேசணும். அப்போது அந்த மனம் விரிவடைய, அந்த மனம் விசாலமாக நாம் என்ன செய்யணும்? மனம் மலர வேண்டும். ஆமாம், மலர்வாய் மனமே. நீங்கள் இப்போ சொல்லும்போது
எல்லாரும் யூடியூப்பில் போய் ஓம்காரானந்த சுவாமியோடைய மலர்வாய் மனமே அப்படிங்கிற ஒரு 45 நிமிஷ வீடியோவை பார்க்கணும். ஓம்காரானந்த சுவாமிகள் அவர் கோவிட் போது இறந்துட்டார். ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு மகானவர். அவர் சொல்லுவார், நம்ம மனம் ரொம்ப கூம்பி இருக்கு, ஆனால் அது நல்ல தாமரை மாதிரி இப்படி மலர்ந்து இருக்கணும். ஏன் அது கூம்பி இருக்கு, எப்படி அதை மலர செய்யலாங்கிறதுக்கு ஒரு 4-5 கருத்துக்கள் சொல்லுவார். ஒன்று வந்து நம்ம மற்றவர்கிட்ட அன்பாக இருக்கணும், அன்பால் மலர்வாய் அப்படிம்பார். எல்லாத்தையும் நீ பொறுமையாக இரு, பொறுமையாய் மலர்வாய்மார். கோபம் இல்லாமல் இரு, மனசை கோபம் இல்லாமல் சாந்தமாக வச்சுக்கோ. ஸோ சாந்தியால் மலர்வாய்மா. மற்றவர்களுக்கு உபகாரமாக இரு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ண. அந்த உதார குணத்தினால, கொடைத்தன்மையினால் மலர்வாய் மனமே அப்படிம்பார். இறை உணர்வு, நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்கு, அதுதான் நம்மளை கைட் பண்ணுறது. நம்மளுடைய இதெல்லாம் மீறி ஒன்று இருக்குங்கிறத உணர்ந்து அவனோட இதனால தான் நம்ம இயங்குறோங்கிற உண்மையை உணர்ந்துட்டு அகங்காரம் இல்லாமல் மலர்வாய் மனமே. நான் ஒரு நினைவுலேன்னு சொல்கிறேன். இப்படி ஒரு 5-6 தன்மைகள் இருக்கு. அந்த தன்மைகள்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு இதுவாக ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூர்ந்து நம்ம வாழ்ந்தால் மலர்வாய் மனமே, இல்லைன்னா சுருங்குவாய் மனமே தான். இது நீங்கள் இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பேஷண்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி இதே சேர்த்து கொடுப்பீங்களா? ஒருத்தருக்கும் வாழ்ந்து காமிக்கிறோம். ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க கிடையாது. அங்கே வர ஒவ்வொரு பேஷண்ட்டும் இங்கே வந்தோன்னே இதெல்லாம் உணரணும். அவங்க எங்களோட அன்பை உணரணும், தயாலு குணத்தை உணரணும். ஃப்ரீயாக ஏழைகள் வந்தால் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தயாலு குணத்தை உணரணும். எல்லோரும் பொறுமையாக ஒரு தடவைக்கு 10 தடவை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த பொறுமை, நான் சொன்ன எல்லா குணங்களும் இந்த சுவாசாலைக்கு வர ஒவ்வொரு பேஷண்ட்டும் உணர்வாங்க. ஸோ நாங்கள் வந்து வாழ்ந்து காமிச்சு அவங்களுக்கு உணர வைக்கிறோம். இப்படி தான் மலர்ச்சியாக இருக்க முடியும். எப்பொழுதும் நீங்கள் மலர்ச்சியாக இருக்கீங்க, இனிமையாக பேசுகிறீங்க, ஏன்னா ஒரு முகத்தில் எப்போதும் புண்ணையோடு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அதெல்லாம் நீக்கிடணும். இல்லை, அது நான் இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லலை, முயற்சி பண்ணுறோம். இல்லை டாக்டர், இப்போ நீங்கள் அதை நிரூபணமானது என்னென்னா உங்களுடைய அந்த 75 வயது அந்த புஸ்தகம் வெளியிட்டீங்க பாருங்கள், இந்த பர்த்டே அப்போ. அன்றைக்கி மயிலாப்பூர் ஃபுல்லாக லாக்டு. அன்றைக்கி யாருமே உள்ளே வர முடியாது. ஒரு மிகப்பெரிய பிரமுகர் வந்ததுனால லாக் பண்ணிட்டாங்க. பட் அதை மீறி மொத்த பேரும் அன்றைக்கி நான் நினச்சேன் ஆடியோ ஹால், அதுவும் பாரதிய வித்யா பவன் பெரிய ஹால் வந்தால் ஃபுல்லாக இருக்குது. அப்போது அங்கே என்ன அப்படின்னா, நாட் ஓன்லி ஃபார் யுவர் ப்ரிஸ்கிரிப்ஷன், அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், இதில் வந்து வாழ்க்கை மாறினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஈவன் சம் டாக்டர்ஸ் கேம்ஸ், அங்கே நிறைய பெரிய பெரிய டாக்டர்ஸ் வந்தது, அத்தனை பேரும் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்கள், அதாவது சொல்லக்கூடாது, வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு. ஸோ அப்படி காட்டினதுனால தான் அன்றைக்கி அப்படின்னு ப்ரூவ்ட். அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருப்பூர் கிருஷ்ணன் பேசும்பொழுது ஆமாம், இப்படி கம்ப்ளீட்டாக அடைச்சி கிடக்கு, ஆனால் உள்ளுக்குள்ளெல்லாம் நீங்கள் எப்படி வந்தீங்க, சுரங்கப்பாதை வழியாக வந்தீங்களான்னு கேட்டார். அப்போ மரபின் மைந்தர் முத்தியா அதுக்கு பேசும்போது அவர் வந்து சுரங்கப்பாதை வழியில் அவங்கெல்லாம் டாக்டர் ஸ்ரீதரன் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்த சுவாசப்பாதை வழியாக வந்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுதான் உண்மையாகவே, அதுதான் அது நான் பண்ண ஒரு பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட இவ யாருமே நோயாளி கிடையாது. என்கிட்ட வர ஒவ்வொருத்தரும் என்னுடைய நண்பர், என்னுடைய குடும்ப உறுப்பினராகவே ஆயிடுறாங்க. அவங்களும் அப்படி தான் பார்க்குறாங்க. என்ன அப்பாவை பார்க்குறாங்க, அண்ணாவை பார்க்குறாங்க, தம்பி அப்பா பிள்ளையா பார்க்குறாங்க. இந்த அம்மா சரஸ்வதிமாலாம் என்னை பிள்ளையா தான் பார்க்குறாங்க. அந்த ஹார்ட் பேஷண்ட் சொன்னேன், அவங்களாம் என்ன ஒரு பெற்றால்தான் பிள்ளையான்னு எழுதியிருப்பேன். அதாவது கருவில் சுமக்காமல் கருத்தில் சுமக்கும் தாயார்னா அவளை கூப்பிடுவேன். அதுதான் உண்மை. அதாவது உதட்டால பேசக்கூடாது, உள்ளத்தால பேசணும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகுங்கிறாங்களே, அதை என்னுடைய ஒவ்வொரு நோயாளியும் ப்ரூவ் பண்றாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ என்னோட பிணைப்போட இருக்காங்க. நீங்க சொல்றது உண்மை. இதை நான் உங்க கேட்ட கேள்விக்கு நான் சரியான பதில் கொடுத்தேன், முழுமையான பதில் கொடுத்தேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் ஏன் வந்தேன் அப்படின் போது எப்படி எங்க கண்ணதாசனை எளிமைப்படுத்தி பாமரருக்கும் புரியும்படி சொன்னாருன்னு சொன்னேன். அதே மாதிரி சில பெரிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் பொண்ணு புரியாது. பிகாஸ் வி டசன்ட் நோ எனிதிங். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்டுப்போம். இப்போ நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது என்னன்னு கூட நாங்கள் கேட்க மாட்டோம், அது உடனே நாங்கள் பண்ணுவோம். இதான் எங்கள் திருக்குறள் முனுசாமி ஐயா சொல்லுவார். அதாவது இறைவன் வள்ளுவர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வர திருக்குறள், அதை நீ வந்து அதை செய்யணும் அப்படின்வாங்க. பட் வித்தவுட் நாங்கள் எதுவும் கேட்காம பின்னாடி வந்துட்டு இருக்கோன்னா வி பிலீவ் இன் யூ. உங்களைப் போல ஒரு சில டாக்டர்கள் இருக்கிறதுனால தான் மினிமம் மருத்துவம் நல்லா இருக்குது, மக்கள் நல்லா இருக்காங்க. இது மென்மேலும் இட் ஹேஸ் டு ஸ்ப்ரெட் டாக்டர், இந்த எண்ணமும் இந்த தன்மையும். பிகாஸ் இந்த இன்டர்வியூ நாட் டு பிளேம் எனி ஒன்,
பட் டு கரெக்ட் சம்படி டாக்டர். ஒரு சிலர் தங்களை திருத்திக் கொள்வது, எங்கள் ஐயா நோன்பு என்பதை திருத்தம்னு சொல்லுவார் டிஜிஎன் ஐயா, திருத்திக் கொள்வது அப்படின்னு. அதுதான் நோன்பு. விரதம் இருக்கிறது, சாப்பாடு ஒதுக்கிறது இல்லை, உன்னை நீ கரெக்ட் பண்ணிக்கிறது தான்வார். அதுபோல் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கேட்குற சில மருத்துவர்கள், சிலருக்கு கோபம் இருக்கும், சிலருக்கு வருத்தம் இருக்கும், பட் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவும், தங்களை சரி பண்ணவும். அதே மாதிரி பேஷண்ட்ஸ் கூட எது சரி எது தவறு அப்படின்றத புரிஞ்சு அவர்களும் அணுகணும். ஸோ இது இட்ஸ் அ 2-வே பாத். இது அவர்களும் ரெண்டு சுவாசம் மாதிரி, டாக்டர் அண்ட் பேஷண்ட் ஒன்றுங்க இருக்கும்போது தான் இது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அது இரண்டும் சேர்ந்து இரு கைகளோடு இணைந்து வரும்போது எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். உண்மை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இப்போ இந்த இன்டர்வியூ நம்ம இவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம், இதில் எதுவுமே என்னை முன்னிலைப்படுத்தியோ நான் இப்படிப்பட்ட பக்தன் தெரியுமா அப்படின்னு ஒரு விளம்பரம் நோக்கமோ, இல்லை மருத்துவத்தில் நான் என்ன தனித்துவமாக எவ்வளோ பிரமாதம் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்கிறது நோக்கம் கிடையாது. ஆனால் எல்லாருமே சில உண்மைகள்லாம் புரிஞ்சுக்கணும். ஆமாம், இல்லை டாக்டர், அதுக்கு நீங்கள் எல்லா தகுதியும் பெற்றவர். அதாவது இதுக்கு ஏன் ஓப்பனாக நான் ஐ வாண்ட் டு டிக்ளேர் ஹியர் திஸ் எப்படின்னா, நீங்கள் எல்லாமே பார்த்தவங்க, அனுபவப்பட்டவங்க, பண்ணதுனால அந்த வார்த்தைகள் வரும்போது அது அதாவது வார்த்தைகள் வேறு, அந்த சாசனம்னு வாங்க, அது டிக்ளரேஷன் வாங்க. ஸோ யூ ஆர் டிக்ளேரிங் சம்திங், அது விச் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். இப்போ ரொம்ப தேவை, இன்றைக்கி போயிட்டுருக்க நேரத்தில் ரொம்ப தேவை. இங்கே நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னிலைப்படுத்தலை. இப்போ யான் எனது சிறுகருப்பான் வானோர்க்கு முயப்படும் மாதிரி யூ ஹேவ் லெஃப்ட் இட் ஆல். நீங்கள் என்ன உண்மையை பேசுனீங்க. எனக்கு தெரிஞ்ச, எனக்கு பெரிய மெடிக்கல் நாலேஜோ பெரிய மெடிக்கல் சயின்ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் என்னோட ஒரு பாமரனாக இருந்து என்ன கேட்கணும், இப்போ என்ன அப்படின்றது தான் நானும் உங்களோட கேட்டிருக்கேன். ஸோ வி கோட் அ குட் டைம் டாக்டர். திஸ் வில் கண்டினியூ. இது உங்களுடைய அந்த கற்பகத்தாய் அருள், நானும் கற்பகத்தினுடைய பக்தன் தான். அந்த தாயோட அருள் இது தொடர்ந்து வேண்டிக்கிறேன் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.